Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்சைக்ளிங் ஃபேஷன் சீரீஸில் நம்ம ரெண்டாவது டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேப்ரிக் இருந்தாலும் ஓகே தான். உங்களோட பழைய ஃபேப்ரிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அப்சைக்ளிங் ஃபேஷன் சீரீஸ்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேப்ரிக் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் சொல்கிற சைஸஸில் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சைஸஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கார்னர் சைடில் நான் வீடியோவில் காட்டுற பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வெரைட்டியான கிளாஸ் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்குள்ள ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரே சைஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சேம் சைஸில் நீங்கள் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும். ஓகே, பாட்டம் சைடில் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் அப்படியே புஷ் பண்ணணும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் புஷ் பண்ணணும். ஓகே, நீங்கள் அந்த த்ரெட்டு நல்லா நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ரன்னிங் ஸ்டிச் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனிங் சைடில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஓப்பனாகவே தான் இருக்கும். ஓகே, ஓகே. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீங்கள் நோட் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஓப்பனிங் சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோடனே நீங்கள் அந்த பாட்டம் சைடில் அகைன் நீங்கள் நோட் போட்டுக்கலாம். ஓகே, 2-3 டைம்ஸ் கூட நீங்கள் நோட் போட்டுக்கிட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த த்ரெட் கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பழைய துணிகள் இருக்கும். ஸோ அப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சென்டரில் வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் பட்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த பட்டன்ஸ் வந்து நான் சென்டரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் ஃபேப்ரிக் ஃப்ளவர் பார்க்குறதுக்கே நல்லா எலகண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி காட்டுறனோ ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பட்டனுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் பீட் வைக்கினாலும் வைக்கலாம். ஸோ நான் ஒரு ஐடியா தரேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, நான் வந்து ஸ்டிக்கிங் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக நோட் போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம நோட் போட்டுக்கலாம், அவ்வளோதான்.